ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் துபாய் ஃபேமஸ் இஃபா சிக்கன். இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ரெசிபி. ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தி, பட் டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. வாங்க இது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இந்த மாதிரி லெக் பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனில். இந்த மாதிரி அதில் கட்ஸ் போட்டுக்கோங்க, ஸோ தட் மசாலாலாம் உள்ளே நல்லா பிடிக்கும் நம்ம வேக வைக்கும் போது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பார்பிக்யூ பவுடர். இது ஆப்ஷனல் தான். தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு எண்ணெய். இதெல்லாம் ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கனில் ஃபுல்லாகவே நல்லா கோட் பண்ணிடுங்க. 2 பக்கமுமே நம்ம கட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல சிக்கனில், அதுக்குள்ளேயும் நல்லா கோட் பண்ணிடலாம். இதை கோட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம 1 hour இது ஊறணும். அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக மசாலா பிடிச்சி நம்ம வறுத்து எடுக்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பாயில்டு எக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த வெள்ளை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மஞ்சள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இந்த வெள்ளையை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். 7-8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் கரெக்டான போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு பேனில் பட்டர் மெல்ட் பண்ணி நம்ம ஊற வச்சு இந்த சிக்கனை 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு 8 minutesன்னு குக் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள், ஸோ தட் சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் குக் பண்ணி எடுத்துடலாம். 8 minutes போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் குக் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எல்லா சிக்கனையும் குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பேனில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சு இந்த சாஸை அந்த சிக்கனில் ஃபுல்லாக மேலே ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் சாஸ். அப்போ தான் நம்ம அந்த சிக்கன் மேலே ஆட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த சிக்கன் மேலே ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க சாஸை. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 to 3 minutes மட்டும் குக் பண்ணால் போதும். ஓவர் குக் பண்ண வேண்டாம். அப்புறம் திருப்பி போட்டுருங்க எல்லா சிக்கனையுமே. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு சின்ன பாத்திரமாக எடுத்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு சைடும் இந்த சாஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. ஒயிட் சாஸ் இதே மாதிரி பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes குக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம இஃபா சிக்கன் ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தி கிடையாது, பட் ஆனால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை.